பறைசாற்றுங்கள் பறைசாற்றுங்கள், உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் பறைசாற்றுங்கள், உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் பறைசாற்றுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தினமொரு திருப்பால் நிகழ்வில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுடைய பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 117. இதனுடைய பின்னணி மிகவும் எளிமையானதுதான். ஏனென்றால் இந்த திருப்பாடலே இருப்பதே 2 இறை வார்த்தைகள் தான். மிகவும் சிறிய ஒரு திருப்பாடல் என்று சொன்னால் திருப்பாடல் 117. இந்த திருப்பாடல் மிகவும் சிறிய திருப்பாடலாக இருந்தாலும் தன்னகத்தே மிக பெரிய உண்மைகளை பொதிந்து வைத்திருக்கிறது. சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய பேரன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த திருப்பாடல் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய திருப்பாடல் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்னவென்று சொன்னால் மக்களினத்தாரோடு சேர்ந்து ஆண்டவரை போற்றவும் ஆண்டவரை புகழவும் விடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய திருப்பாடல் நமக்கு அழகான ஒரு செய்தியையும் வழங்குகிறது. அது என்ன? நற்செய்தியாகட்டும், அல்லது இயேசுவாக இருக்கட்டும், அல்லது கடவுளுடைய அன்பாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு இனத்தாருக்கு மட்டுமல்ல, ஒரு குழுவினருக்கு மட்டுமல்ல, மாறாக அனைவருக்குமே சொந்தமானது என்கிற ஒரு செய்தியினை இந்த திருப்பாடல் நமக்கு வழங்குகிறது. யூதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேற்றுமையான ஒரு எண்ணம் இருந்தது. காரணம், நற்செய்தியாக இருந்தாலும் அது யூதர்களுக்கு மட்டும்தான், மெசியாவாக இருந்தாலும் அது யூதர்களுக்கு மட்டும்தான், கடவுளுடைய அன்பாக இருந்தாலும் அது யூதர்களுக்கு மட்டும்தான் என்கிற ஒரு பிற்போக்குத்தனமான எண்ணம் கொண்டிருந்தார்கள். இந்த எண்ணம் தான் இயேசுவை மெசியாவாக கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக தடையாக இருந்தது. இந்த யூதர்களிடம் காணப்பட்ட 4 வகையான தவறான எண்ணங்கள் என்னவென்று பார்த்தால், முதலாவதாக நாங்கள் மட்டும்தான் கடவுளுடைய பார்வையிலே நேர்மையானவர்கள், மற்றவர்கள் எல்லாருமே தீயவர்கள் பாவிகள் என்று கருதினார்கள். இரண்டாவதாக உலக இன்பத்தை அவர்கள் தேடினார்களே தவிர கடவுள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார் அவர்கள் என்பதை அவர்கள் சற்று கூட பொருட்படுத்தவே இல்லை. மூன்றாவதாக இயேசுவை வேண்டுமென்றே புறக்கணித்தார்கள். நான்காவது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள். இந்த 4 வகையான காரணங்களால் தான் இயேசுவினால் கொடுக்கப்பட்ட மீட்பினை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு தடையாக இருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நீங்களும் நானும் சிந்தித்து பார்ப்போம். இந்த யூதர்களைப் போல, பரிசேயர்களைப் போல, சதிசேயர்களைப் போல, மறைநூலறிஞர்களைப் போல ஒருதலை பட்சமான எண்ணம் எனக்கும் இருக்கிறதா? என்னுடைய கடவுள் நான் அதுவரை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி அதை நான் யாருக்கும் அறிவிக்க மாட்டேன். என்னுடைய ஆண்டவர் முன்பாக நான் மட்டும்தான் அன்புக்குரியவன், மற்றவர்கள் எல்லாருமே புறக்கணிக்கப்பட்டவர்கள், எல்லாருமே பாவிகள் என்கிற மனநிலையை நீங்களும் நானும் கொண்டிருந்தால் அது தவறு. அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ள இன்றைய நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய குறுகிய மனப்பான்மை, நான் மட்டும்தான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம், நம்மை மட்டும்தான் கடவுள் நல்லவராக பார்க்கின்றார், நேர்மையானவராக பார்க்கின்றார், ஆசீர்வதிக்கப்பட்டவராக பார்க்கின்றார் என்கிற மேட்டிமை நம் வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கும் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கைக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே
நான் நம்பக்கூடிய நற்செய்தி மற்றவர்களுக்கானதும் தான். நான் நம்பக்கூடிய கடவுள் மற்றவர்களுக்கானவர் தான். நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளுடைய அன்பும் சரி, இரக்கமும் சரி, அது மற்றவர்களுக்கும் சரிசமமாக கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இயேசுதான் நற்செய்தி. இது கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி உலக மக்கள் அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நற்செய்தி அறிவிப்பாளர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதை இன்றைய நாளுடைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய பதில் என்ன? மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்கிற இறைவார்த்தையின் வழியாக நாங்களும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாறிட, வாழ்ந்திட அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். நன்றி கூறுகிறோம். அன்பு தகப்பனே இறைவா, யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய கடமையை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். நற்செய்தி அறிவிப்பது என்பது குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் திருத்தந்தைக்கும் ஏனைய துறவத்தாருக்கு மட்டுமே உரித்தான பணி என்பதை நாங்கள் விடுத்து திருமுழுக்கு பெற்ற அனைவருக்குமே கொடுக்கப்பட்ட பணி என்பதை உணர்ந்து கொள்ள அருள் தாரும். இதோ நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய நற்செய்தி, நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம், நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளுடைய அன்பு எனக்கு மட்டும்தான் என்கிற எண்ணத்தை விடுத்து அது எல்லாருக்கும் சொந்தம் என்கிற மனநிலையை எனக்கும் தாரும். திறமைகள் அதிகமாக அதிகமாக தாழ்ச்சியை எனக்கு தாரும். அதன் வழியாக என்னை நானே நற்செய்தி அறிவிப்பதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ள அருள் தாரும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.